சிவனுக்கும் ஹரிகர புத்திரனாகவே பிறந்ததினாலே அவர் ஹரிகர சுதனாக ஆனந்த சித்தனாக ஐயனுக்கும் ஐயனாக கரும ஞான சாஸ்தாவாகவே வந்து பிறந்தார். சாமியாதிவெள்ளி கைலாசத்தில் ஆதிவெள்ளி கைலாசத்தில் ஆணை பெண்ணால் முடி குலுங்க யாரெல்லாம் கொலுவிருந்தார். சாமி இந்திரலோகம் தன்னடியில இந்திரனா சந்திரனா சூரியனும் கொலுவிருந்தார். சத்தியலோகம் தன்னடியில சந்திரமுகன் சரஸ்வதியும் சந்தோஷமாய் கொலுவிருந்தார். வைகுண்ட லோகத்தில பச்சை மாலு லட்சுமியும் அங்க லட்சுமி பவசுடனே கொலுவிருந்தார். அங்கே பவசுடனே கொலுவிருந்தார். முற்கோடி தேவர்கள் 48,000 கோடி அங்கே அகஸ்தியரம் புலத்தியர் அழகு கலை கோட்டு மாமுனி அமர தேவர் முனிவரும் அங்கே அஷ்டதிக்கு பாலர்கள் அங்கே தேவாதி தேவரெல்லாம் தெய்வ கையில கொலுவிருந்தார். அப்பேற்பட்ட இறைவன் வாழும் அந்த கைலாச வாசலில் ஆண்டவனாகிய சாட்சாதி சிவபெருமானோடு அந்த இறைவனோடு இன்னும் யாரெல்லாம் கொலுவிருந்து வருகின்றார்கள். ஆகாயத்தில் சூரியனும் அன்பு ஒளி சந்திரன் ஆகாயவாணியோடு அன்னை கங்காதேவி அங்கே கொலுவிருக்கும் நாளையில் கைலாச வாசலில் காரை கண்ட பகவானே தெய்வலோக ரம்பையே திருநடனம் ஆடுவார். ரம்பை வருவாளா நடனங்கள் ஆடுவாளா ஊர்வசியா வருவாளா உல்லாசமா பாடுவாள் ஏனகையா வருவாள் விருதங்கமும் போடுவாள் சரஸ்வதி வருவாள் அம்மா சங்கீதங்கள் அப்பேற்பட்ட இறைவன் வாழும் அந்த கைலாச வாசலில் ஆண்டவனாகிய சாட்சாதி சிவபெருமானோடு யானை தோல் போர்வையும் புலித்தோல் ஆசனங்களோடு சக்தியோடு ஆண்டவன் கையிலே கொலுவிருந்து வருகின்றார். அப்படி கொலுவிருக்கும் இறைவனாகிய சிவபெருமான் 7-14 உலகத்தையும் இறைவன் படைத்து 224 புவனங்களையும் ஆண்டவன் படைத்தார். 7 சப்தா சாரங்களாகப்பட்ட கடல்களை படைத்து கல்லுக்குள் இருக்கும் தேரையவும் தாயாரின் கருப்பையுக்குள் வாழும் சிசுவையும் குட்டைக்குள் உருவாகும் குஞ்சியவோ ஆண்டவன் படைத்து ஓர் அறிவு முதல் 6 அறிவை படைத்த நாமலை போன்ற மானிட மனுக்களை படைத்தார். நாமலை ஏன் படைத்தார், எதற்கு படைத்தார்? நம்மளெல்லாம் ஆண்டவன் எதுக்கு தான் படைச்சாரோ தெரியல. ஏன் தாத்தா இவ்வளவு சலிப்பா கேட்கிற? இந்த
பூமியில பிறந்து வளர்ந்து 25 வயசு ஆன உடனே சரி ஒரு கல்யாணத்தை முடிச்சு கல்யாணத்தை முடிச்சா சும்மா இருக்க முடியுமா? என்ன செய்யணும்? 2-3 பிள்ளை குட்டி ஆகி போகுது. ஆமா, ஒன்னும் ரெண்டே தெரியல. ஆமா, 2-3 பிள்ளை குட்டி ஆகி போகுது. ஆமா, அந்த பிள்ளைகளை பெத்து வளர்த்து ஆளாக்கி படிக்க வச்சு ஒரு கல்யாணத்தை முடிச்சு கொடுக்கணும்னு பார்த்தோம்னா, ஆமா, பொட்டப்பிள்ளைக்கு ஒரு மாப்பிள்ளைய பார்க்கணும்னு நினைச்சோம்னா, சரி பொட்டப்பிள்ளை என்ன சொல்லுதா? எனக்கு டாக்டர் மாப்பிள்ளை தான் வேணுங்க. டான்ஸா? ஆமா, அவன் கல்யாணம் பண்ணணும்னு ஏன் நினைக்கானா, டாக்டர் மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணா ஊசி போட்டுக்கிடலாம். ஆமா, ஓசல ஊசி போட்டுக்கலாம், அது ஒரு பக்கம் இருக்கு. அதுக்கு தான் டாக்டர் மாப்பிள்ளையா கேட்கா. டாக்டர் மாப்பிள்ளைக்கு ஆசைப்பட்டோம்னா சாதாரணப்பட்ட விஷயமா? பிறகு டாக்டர் மாப்பிள்ளை கட்டி கொடுக்கணும்னா அவர் என்ன கேட்பாரு தெரியுமா? என்ன கேட்பாரு? 1 கிலோ தங்கமும் 1 கோடி ரூபாய் ரொக்கமும் கேட்காரு. அப்போ மாப்பிள்ளைய தான் விக்கணும். ஆமா, வேற வழி இல்ல. அப்ப இந்த பொட்ட பிள்ளையால நமக்கு இடைஞ்சலா இருக்கு. ஆமா, இங்க கிட்ட வாங்க, எட்டி வாங்க. பக்கத்துல வாங்க. பேட்டியா தானே? அப்ப பொட்ட பிள்ளையால அவ்வளவு பிரச்சனை இருக்கு. இந்த ஆம்பளை பையனை பார்த்தோம்னா அவன் என்ன கேட்கான் தெரியுமா? என்ன கேட்கான்? அவன் 4 லட்சம் ரூபாய் பைக் கேட்கான். பிட்டி தூக்குற பைக்கு. ஆமா, நம்ம சொல்லுவோம் அந்த பைக் வேண்டாம், அது ஸ்பீடு கூடின பைக்கு. ஆமா, அது மட்டும் இல்ல, சரி பைக் 4 லட்சம் ரூபாய்க்கு வாங்கினாலும் ஆமா 1 லிட்டர் பெட்ரோலுக்கு 10 கிலோமீட்டர் கூட கிடைக்காது. அந்த பைக் வேண்டாம்டா அப்படின்னு சொன்னா கேட்கானா? ஆமா, ஆம்பளை பிள்ளை கேட்க மாட்டான். அப்ப பூமியில பிறந்து எவ்வளவு கஷ்டங்கள் நம்ம அனுபவிக்க வேண்டியது. அதாவது மண் உலகிலே மனிதர்களாக பிறந்திருக்கிறோம் அப்படின்னா நாமல் அனைவர்களுமே இறைவனாகப்பட்ட சிவபெருமானை வணங்க வேண்டும் என்று ஆண்டவன் நாமலுக்காகத்தான் இந்த உலகத்தையே படைத்திருக்கிறாரா. அப்போ இந்த பூலோகத்திலே சிவன் வடிவத்திலே ஆண்களையும் சக்தியின் வடிவத்திலே பெண்களையும் படைத்து ஆனென்றும் பெண்ணென்றும் ஆண்டவன் அகில உலகத்தை உண்டு பண்ணினார். நாமலுக்கெல்லாம் 6 அறிவை கொடுத்தார், 9 தத்துவத்தை படைத்தார். மனிதர்களுக்கெல்லாம் ஆண்டவன் 3 ஆசையை கொடுத்தார். 3 ஆசை என்றால் எந்த ஆசை? மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை. மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசைனா என்னம்மா? இந்த 3 ஆசைகளையுமே முக்கண்ண நாமலுக்கு கொடுத்து என்சான் உடம்பை கொடுத்து ஒரே ஒரு சான் மட்டும் இந்த வயத்தை கொடுத்திருக்காரு. ஒரே ஒரு சான் வயிறு. இந்த வயத்துக்கு தானே அந்த பாடு. எந்த பாடுபடுதோ இந்த ஒரு சான் வயத்தை கொடுத்ததுக்கு இரவன்னும் பாராம பகலன்னும் பாராம சனிக்கிழமையா இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமையா இருந்தாலும் வெள்ளிக்கிழமையா இருந்தாலும் வியாழக்கிழமையா இருந்தாலும் காய்ச்சல் அடிச்சாலும் மண்டை வெளிச்சாலும் கால்கை வலிச்சாலும் ஒரு ஊசிய போட்டு ஒரு மாத்திரைய போட்டு ஊரு விட்டு ஊரு நாடு விட்டு நாடு மாவட்டம் விட்டு மாவட்டம் ஸ்டேட் விட்டு ஸ்டேட் எந்த ஏரியாவுக்குனாலும் போய் 10 ரூபாய்க்கு பாடுபட்டு தானே சாப்பிடணும் அப்படின்னு எல்லாம் அந்த ஒரு சாண வயத்துக்கு தான் இந்த பாடு பார்த்துக்கோங்க. அப்ப ஒரு சாண வயத்துக்கே நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டோம்னா கூட ஒரு சாண நமக்கு வயத்தை கொடுத்தா நமக்கு என்ன பாடு? அப்பப்பா தாங்காது. அதுக்குத்தான் இந்த ஆண்டவன் மனிதனை இப்படித்தான் படைக்கணும் நம்மளை சரியா படைச்சிருக்காரு. அப்ப இந்த படைத்த உலகத்திலே மரம் செடி கொடி பயிர் புல் பூண்டு இலை தாவரங்களோடு ஆடு மாடு கண்டுகாடைகள் அதனையும் படைத்து எறும்பு யானை முதல் என்ன உண்ணாத மனுக்கள் 84 லட்சம் கோடி சிவராசியை படைத்தார். இந்த உலகத்தை படைத்தால் மட்டும் போதுமா? என்ன செய்ய வேண்டும்? பட்டினி இல்லாமலே படியிழக்க வேண்டும் என்று ஆண்டவன் எப்படி படியிழந்து வருகின்றார்? நாளி நல்ல தினை எடுத்து நாளி நல்ல தினை எடுத்து நாளி நல்ல தினை எடுத்து தினை எடுத்து அவர் நாடு எங்கும் படியிழந்தார் அவர் நாடு எங்கும் படியிழந்தார்
அவர் அகிலோம் எல்லாம் படி அளந்தார் அவர் அகிலோம் எல்லாம் படி அளந்தார் படி அளந்தார் பகவா எப்ப வருவார் என்று ஒரு தங்க நல்ல தாம்பூலத்தில் பாரித்தாத மலர் எடு அவ கெண்டியில் ஜலம் எடு அந்த கிருபை உள்ள பகவானுக்கு பாத பூஜை முடிப்பார் பாத பூஜை முடிப்பார் பார்வதி பணிவிடையும் செய்யுவார் இளைத்து வந்த ஈசனுக்கு இளைப்பாரி கொடுத்த பார்வதி படியிழந்த ஆண்டவனுக்கு பாலும் பழமும் கொடுத்தாலும் இந்த பார்வதா தேவி ஏன் உன் வீட்டுக்காரம்மாவை பிடிக்கலையா உனக்கு? நினைக்க கூடாது. ஏன் தாத்தா? நான் வெளிப்படிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது என் வீட்டுக்காரி என்னப்பா வாசல்ல சட்டாப்பையோட நிக்கா. எதுக்கு நிக்கா? சட்டாப்போட எதுக்கு நிக்கா தெரியுமா? ஏமா? நான் கொண்டு போய் ரூபாயை புடுங்கிறதுக்கு. சரி, நான் கொண்டு போய் ரூபாயை கொண்டு கொடுத்தோம்னா ஆமா என் வீட்டுக்காரி சட்டாப்பையோட தோசை சுட்டு கொடுப்பா. ரூபாயை மட்டும் கொடுக்க. ரூபாயை கொடுத்தேன்னு வையே, சட்டாப்பையை வச்சு நல்ல 2 தோசையை சுட்டு கொடுப்பா. ரூபாயை மட்டும் கொடுக்காம இருந்த என்னாகும்? சட்டாப்பையை திருப்பி அடுப்புல காய வச்சு ஆச்சி உன் செவிட்ல 2 பூசையை கொடுப்பா. அதே மாதிரி தான் எங்க வீட்டுல நடக்கு. ஆமா, அவ வாசல்ல சட்டாப்பையோட நிக்கிறத பார்த்த உடனே நான் ரூபாய் எடுத்து கையில கொடுத்துருவேன். அதாவது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் நாமளை கேள்வி கேட்பதற்கும் நாமளை கவனிப்பதற்கு ஒரு ஆள் இருக்கணும். ஒரு ஆள் இருக்கிறது வரைக்கும் நம்ம சரியான பாதையில போவோம், சரியானபடி நடப்போம். கேட்கறதுக்கு யாரும் இல்லைன்னா நம்ம மனசு என்ன ஆகும்? ஒண்ணுக்கு 2 கோட்டரை போட்டுட்டு நம்மளை கேட்கறதுக்கு யாரு இருக்கா? என்ன கேட்க யாருல இருக்கா அப்படின்னு நான் பாட்டு ரோட்ல படுப்பேன். கழுத கட்டா குட்டி சவரன மாதிரி அவர் பாட்டுக்கு போயிருவாரு. நீ ரோட்ல படுத்தா உன் வீட்டுல போய் நான் படுப்பேன். அதனால அப்படிதான் ஆயிவோம். சரி, அதுக்கு அண்ணன் வந்து அதனால பொண்டாட்டி பாதுகாப்புக்கு போய் படுத்திருப்பாரு. ஆமா, உங்க பழக்கத்தெல்லாம் பிறகு பேசணும். தம்பி பொண்டாட்டி தாம் பொண்டாட்டி. அதனால ஆதி கைலாசத்திலே பார்வதி தம்பிய பேர் சிரிக்க அம்மா பார்த்து அதனாலே ஆதி கைலாச வாசலிலே பார்வதா தேவியாகப்பட்டவள் இறைவனாகிய சிவபெருமான் வரும்போது கலைப்பாரி இளைப்பாரி கைலாசத்திலே குழுவிருந்து வருகிறார்கள். அப்படி குழுவிருந்து வரும்போது மறுநாள் பொழுது விடிந்தவுடனே சிவபெருமானை அழைத்த பார்வதி ஆண்டவா பரம்பொருளை, என்னைக்குமே நீங்க தான் உலகமெல்லாமும் போய் படி இழந்து வாரீங்க, நானும் படி அரிசி எடுத்து கொடுக்கிறேன். ஆனா நீங்க வரும்போது ஒரு அரிசி கூட மிச்சம் இல்லாம தானே நீங்க படி இழந்துட்டு வாரீங்க. ஆமா, சத்தம் போடாங்க, நீங்க பேசுங்க. ஆமா, அதனாலே படி இழந்து வரும்போது ஒரு அரிசி கூட மிச்சம் இல்லாம தானே நீங்க படி இழந்துட்டு வாரீங்க. அப்படி என்ன நீங்க படி இழந்திருக்க முடியும்? அதனால ஆண்டவனே பகவானே பகவானே ஆண்டவா பகவானே ஆதி மூல வார்த்தை கேளோ உங்க தேவி பார்வதி
வந்தையா பலிமோச வந்துச்சே நீ கடவுளோடு வந்தையா கடவுளோடு வந்தையா உனக்கு மனக்கவலை வந்துச்சே என்னைக்குமே நான் தானடி படி இழக்க போவேன் திடீர்னு இன்னைக்கு என் கூட நீயும் படி இழக்க வாரம்னு சொல்லுதியே உன்னை படி இழக்கும் இடத்துக்கு அழைத்து போறதுனால எந்த குறையும் இல்லை ஆனாலும் நான் உலகத்தை ஒரு விதமாக படைத்திருக்கிறேன் உலக மக்களை எல்லாமே நான் பலவிதமாகவே படைத்திருக்கிறேன் பார்வதி ஒருவரை கூனாக படைத்திருப்பேன் இன்னும் ஒருவரை குருடாக படைத்திருப்பேன் கூன் குருடு செவிடு பேடு நொண்டி மூக்கரை குழந்தை உள்ளவர்கள் குழந்தை இல்லாதவர்கள் என்ன இருக்கலாம் இது 9 மாசம் ஆவணி மாசம் பிறக்கும் ஆமா அது பாப்போம் அதனால குழந்தை உள்ளவர்களும் குழந்தை இல்லாதவர்களையும் படைத்திருப்பேன் ஒருவர் ஏழையாக இருப்பார் இன்னொருவர் பணக்காரராக இருப்பார் ஒருவர் மாளிகையில் இருப்பார் இன்னும் ஒருவர் மண்குடிசையில் இருப்பார் நான் இப்படி எல்லாம் ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு விதமா படைத்திருப்பேன் பார்வதி நீ பெண்ணாக பிறந்தவள் ஏழை மனம் கொண்டவள் சக்தியின் மனதோ இறக்க குணமுடையது அவருக்கு என்ன ஆச்சு இவருக்கு என்ன ஆச்சு இந்த தம்பியா இப்படி இருக்கான் அப்படின்னு உன் வாயை வச்சுக்கிட்டு நீ சும்மா இருக்க மாட்டேன் பேண்ட் போட்டிருக்கான் அதனால நீ கைலாசத்திலே அமர்ந்திரு நான் போய் படி இழந்துட்டு வாரேன் என்று பார்வதியை அமர வைத்த ஆண்டவன் ஈரேழு உலகமெல்லாம் இறையளக்க வருகின்றார் அவர் இறையளக்க வந்த போது பார்வதிக்கு பகவான் மீது கோபம் வந்து விட்டது இறைவனோடு வாரோம் என்று சொன்ன நம்மளை வேணாம்னு சொல்லிட்டு போறாரு இப்பேற்பட்ட ஆண்டவனை நாம சும்மா விடக்கூடாது இவர் படையளப்புல ஏதோ ஒரு குற்றம் குறை இருப்பதனாலதான நம்மள வேண்டாம்னு சொல்லுகின்றார் இப்பேற்பட்ட இறைவனுடைய படையளப்பை நாமல் பரிசோதித்து பார்க்க வேண்டும் என்று அந்த ஆதிபராசக்தி அம்பிகை அங்கையர் கண்ணி அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அவள் யாரை வரவழைத்தால் தெரியுமா விஸ்வகர்மாவை வரவழைத்து என் மகனே விஸ்வகர்மா என்னுடைய வார்த்தை சித்திராமாய் செப்பு செய்து மகனை சிறப்புடனே கொண்டு வா என்று பார்வதியும் சொன்னபோது அதை கேட்ட விஸ்வகர்மா அப்படியே நல்லது என்று காஞ்சரங்கம்பு வேட்டி கட்டை சிமி உண்டு பண்ணி பூவரசங்கம்பு வேட்டி புது சிமிலும் தான் கடை திருக்கோடானி பூட்டும் போட்டு சீனி பூட்டு மேலே போட்டு மேலே போட்டு சிமுளுக்கேத்த வரணம் தீட்டி பார்வதியின் கையில் கொடுத்து படைக்கப்பட்ட விஸ்வகர்மா பார்வதியா கை கொடுத்தா படைக்கப்பட்ட விஸ்வகர்மா காஞ்சரங்கம்பு வெட்டி கட்டை சிமிளை உண்டு பண்ணினார் அவர் பூவரசம் கம்பு வெட்டி புது சிமிளை தான் கடைந்து திருக்கோடானி பூட்டு போட்டு சீனி பூட்டு மேலே போட்டு சிமிளுக்கு ஏத்த அழகான வருணத்தை தீட்டி
சிமிழை கொண்டு வந்து பார்வதியின் கையிலே கொடுத்தார். பார்வதி சிமிழை வாங்கினார். சிமிழை வாங்கி பார்வதி நினைக்கா, என்ன நினைக்கா, படியிலக்க வாரோம்னு சொன்ன நம்மளையா வேண்டாம்னு சொல்லிட்டு போறாரு. இப்பேற்பட்ட ஆண்டவன் மீது என்ன குறை இருக்குன்னு நாம இன்னைக்கு கண்டுபிடிக்கணும். அதாவது மடியில கணம் இல்லைன்னா வழியில பயம் இல்லை, குத்தமுள்ள மனசு குறுகுறுக்கும்னு சொல்லுவாங்க. அப்ப இவர் படியிலப்புல ஏதோ ஒரு குறை இருக்கு. அதனால இதை பரிசோதிக்க வேண்டும் என்று சிவனுக்கு தெரியாமல் இந்த சிறிய சிமிழுக்குள்ள ஏதாவது 2 உயிரை பிடித்து அடைக்கணும். சின்ன சிமிழுக்குள்ள எந்த உயிரை நாமல் பிடித்து அடைக்கலாம்? 2 யானையை பிடிச்சு அடைக்கலாமா? அடைக்க முடியாது. ஏன் அடைக்க முடியாது? அதுக்குள்ள போகாது. ஏன் போகாதுன்னு அது எனக்கு தான் தெரியும். சிமிழ் வந்து சின்ன சிமிழ். சிறிய சிமிழுக்குள்ளே பெரிய ஆணையை பிடித்து அடைக்க முடியாது ஐயா. முடியாது. அண்ணன் வீட்டுக்குள்ள தம்பி போவான், தம்பி வீட்டுக்குள்ள அண்ணன் போக முடியாது. அதான் பக்காவும் ஆயிடும். இது ஒரு விடுகதை. ஆமா, 2 யானையை பிடிச்சு அடைக்க முடியாது. வேண்டாம். அப்புறம் 2 பூனையை பிடிச்சு அடைப்போமா? சிறிய சிமிழுக்குள்ளே எதை பிடித்து அடைக்கலாம் என்று பார்வதி பார்க்கும்போது சிமிழ் இருப்பதோ ஒரு எலுமிச்சங்கனியினுடைய வடிவம். சின்ன சைஸ். இவ்வளவு பெரிய சிமிழுக்குள்ள பெரிய ஆணையா அடைக்க முடியாது. அதனால அந்த ஆதிபராசக்தி என்ன செய்கிறாள் தெரியுமா? அக்கம் பக்கம் பாப்பாளா, அக்கம் பக்கம் பாப்பாள் ஆதிசக்தி பார்வதி. சிறு உயிரா சித்தரும்பு, சிறு உயிரா சித்தரும்பு பார்வதி சிமிழுக்குள்ள பிடித்தடைத்தார். சக்தி தான் அடைத்து திருக்கோடானி பூட்ட போட்டு சீனை புட்ட மேல போட்டு முந்தியில முடியுவார், எக்களில சொருகுவார். எப்போ சிவ வருவார் என்று, எப்போ சிவ வருவார் பார்வதி எதிர்பார்த்து இருப்பார். பார்வதி சிறிய உயிராகப்பட்ட சித்தரும்பை பிடித்தார். ஆனரும்பையும் பெண்ணரும்பையும் பிடித்தடைத்த பார்வதி சிவனுக்குள்ள போட்டு திருக்கோடானை பூட்ட போட்டு பூட்டி முந்தியில முடிஞ்சா இடுப்புல சொருவனா. வரட்டு இன்னைக்கு இந்த ஆண்டவன் அப்படின்னு பார்வதி இறைவன் வரக்கூடிய வழியிலே நீட்டிய கால் மடக்காமல் கவிழ்ந்த தலை நிமிராமல் குலைந்த கூந்தலை அள்ளி முடியாமல் அவள் மௌனமும் கவலையுமாயிருக்கிறாள் மாயந்தங்கை பார்வதி. அப்படி கவலையாகவே இருக்கும் போது பார்வதி ஏன் ஆனரும்பையும் பெண்ணரும்பையும் பிடித்து அடைத்தா தெரியுமா? எதற்காக? ஒரு ஆனரும்பையும் இன்னும் ஒரு ஆனரும்பையும் பிடித்து அடைத்தா என்ன ஆகும்? 2 பேரும் நாம் பெரியவனா நீ பெரியவரான்னு சண்டைக்கு நிப்பான். ஒரு வீட்ல 2 பேரும் அடிச்சோம்னா 2 பேரும் சண்டை போடு பாப்போம். ஆமா, ஒரு வீட்ல 2 பேரும் பிடிச்சு அடிச்சோம்னா ஆளுக்கு ஒரு போட்டு அடிப்பான். ஏல நீ பெரியவனா? ஆமா. இல்ல நான் பெரியவனா போட்டு பாப்பமா அப்படின்னு மீசைய முறுக்குவான். அப்படின்னு மீசைய முறுக்குவான். அதனால அதனால அவன் என்ன பண்றேன் பாரு. ஆமா, எந்திக்க முடியல. அப்ப 2 பெண்ணரும்பை பிடிச்சு அடிச்சோம்னா ஆனா ஆனரும்பை அடைத்தா சண்டை வரும். பெண்ணரும்பையும் பெண்ணரும்பையும் பிடித்து அடைக்கணும்னு பார்த்தா அவ 2 பேருக்கும் கொண்டபிடி சண்டை வந்துரும். ஆமா, ஒரு வீட்ல 2 பொம்பளை வச்சு வாழ முடியாது. குடும்பப்படி சண்டை வந்துரும். அதனால பார்வதி ஆனரும்பையும் பெண்ணரும்பையும் அடைத்தால் அன்பாக இருப்பார்கள் என்று பார்வதா தேவி முந்தியில் முடிந்தாய் எடுப்பிலே சொருகினார். சிவபெருமான் வருவதை எதிர்பார்த்து காத்திருந்தாள். பார்வதி இருக்கக்கூடிய நேரத்திலே பகவான் படி இழந்து கைலாசத்துக்கு திரும்பி வந்தார். இன்னைக்கும் பார்வதி வந்து பகவான வாங்கன்னு கேப்பா, வந்தனம் செய்வா, பாத பூஜையை முடிப்பா, பணிவிடை செய்வார். தவியில உண்மை ஜலத்தை கொண்டு வந்து பகவான் பாதத்தை கழுவி அப்படியே பாதத்துல பூவை போட்டு பார்வதி பகவானுக்கு பாத பூஜை முடிப்பா. என்னைக்குமே பார்வதி நம்மள அப்படித்தானே எதிர்பார்த்து நிப்பா, எதிர்பார்த்திருப்பா. ஆனா இன்னைக்கு பார்வதி ஆளையே காங்கலையே, இவளுக்கு என்ன ஆச்சு, என் பொண்டாட்டி எங்க போயிட்டா இங்க பாத்தீங்களா அப்படி
அப்புறம் ஓபி கிருஷ்ணாபுரம் பஸ் ஸ்டாண்ட்ல நின்னானே. ஆச்சி வீட்ல இருப்பா. ஆச்சி வீட்ல உறங்குவா. அதனால அம்மா ஆதிசக்தியாகப்பட்ட பார்வதியை காணாமல் ஆண்டவனாகிய சிவபெருமான் கைலாசத்துக்குள்ளே வந்து பார்க்க பார்வதி ஒரு ஓரமா உட்கார்ந்திருப்பதை கண்டார். அப்ப இந்த பார்வதி மௌனமும் கவலையுமா இருப்பதை கண்ட சிவபெருமான் ஆதிவரா சக்தியை அழைத்து ஏடியம்மா பார்வதியே ஏடியம்மா பார்வதியே ஒரு நாளும் இல்லாத தாய திருநாளா இருப்பதென்ன கவலை கொண்டு இருப்பதென்ன கண்ணன் தங்கை பார்வதியே மௌனமா இருப்பதென்ன மாயன் தங்கை பார்வதியே பகவான் இல்லா வேளையில பார்வதிக்கு மாற்றம் என்ன என்ன மோசம் நடந்துதம்மா உனக்கு நடந்துதம்மா என்னிடத்தில் சொல்லிடம்மா பார்வதி என்னிடத்தில் சொல்லிடம்மா பகவானும் சொன்ன போது அடியே பார்வதி ஒரு நாள் இப்படி மௌனமா இருக்க மாட்டியா அம்மா? நான் வரும்போது பாத பூசை முடிப்ப பணிவிடைகள் செய்வேன். இன்னைக்கு ஏனம்மா இப்படி கவலையாக இருக்கிறாய்? பார்வதி மூத்தமவன் கணபதி ஏதாவது சொன்னானா? இல்ல சொல்லவே இல்ல. எதுவும் பேசினானா? பேசவே இல்ல. அப்ப இளைய மகன் வேலுமுருகன் ஏதாவது ஒண்ணு பேசினானா? இளைய மகன் இவனும் ஒண்ணுமே சொல்லல. இதான் என் இளைய மகன். அப்படியா? அப்ப தேவாதி தேவர்கள் எதுவும் சொன்னாங்களா? தேவர்கள் ஒன்றும் சொல்லவே இல்லை. ஏன் இப்படி மூஞ்ச தூக்கிட்டு இருக்க? ஏமா கம்முன்னு இருக்க? ஏன் இப்படி முகத்தை கவுந்துக்கிட்டு? பொம்பளை கம்முன்னு இருந்தா வீட்டுல சண்டை வர போதுன்னு அர்த்தம். கரெக்ட். என் வீட்டுக்காரி கம்முன்னு இருந்தா நான் வீட்டுக்கே போமானே. சரிதானே? சந்தையில போய் படுத்துக்கிடுவேன். சரிதான். ஒரு வாரத்துக்கு வீட்டுக்கு வர மாட்டாரு. ஆமா. யாருமே தவறு செய்யலையே, ஏமா இப்படி இருக்கிற? என்ன காரணம்? அப்பந்தான் பார்வதி சொன்னா, என்ன சொன்னா? ஈசா இறைவா பரம்பொருளே பரம்பொருளே ஈரேழு உலகத்திற்கும் இறையளக்கும் இறைவனுடைய மனைவி அல்லவா நான். அப்படி இருக்கும் போது எனக்கு ஒரு குறையுமே கிடையாது. இருந்தாலும் நீங்க உலகம் எல்லாம் படி இழந்துட்டு வாரம்னு போனீங்களே, எந்த உயிருக்கெல்லாம் நீங்க படி இழந்து வந்தீங்க? என்ன புது கேள்வி? என்னால படைக்கப்பட்ட உயிர்கள் அனைத்துக்கும் ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் படி இழந்தேனம்மா. எல்லா உயிருக்கும் படி இழந்தீங்களா? அளந்தாச்சு. பார்வதி, நான் படைக்கப்பட்ட மனுக்கள் என்று சொன்னா கல்லுக்குள் இருக்கும் தேரைக்கும் தாயாரின் கற்பையுக்குள் வாழும் சிசுவுக்கும் முட்டைக்குள் உருவாகும் குஞ்சுக்கும் மாங்கொட்டைக்குள் இருக்கும் வண்டுக்கும் நான் படி இழந்திருக்கேன். உருவத்தினால் ஒரு பாறை என்பது பெரியது. அந்த பெரிய பாறைக்குள்ள ஒரு சின்ன தேர தவக்கா வளருதுன்னு சொன்னா அது இந்த இறைவனுடைய செயல், இந்த கடவுளுடைய செயல். அந்த பாறை இடுக்குள்ள போய் உட்கார்ந்து இருக்க இந்த தேர தவக்கா அது செத்தாலும் செத்து போயிரும். அம்மா அப்போ அது இந்த இறைவனுடைய செயல். ஒரு கோழியானது முட்டையிட்டு 21 நாள் அடைகாத்து 22ஆம் நாளையில கோழி முட்டையிலிருந்து ஒரு கோழி குஞ்சு வருதுன்னா அது யாருடைய செயல்? ஆண்டவனுடைய செயல். அது இந்த இறைவனுடைய செயல். ஒரு பெண்ணாகப்பட்டவள் கர்ப்பவதியாகி 3 மாதம் 4 மாதம் 5 மாதம் 5 மாதம்னு சொன்னா அவ அரை வயிறும் பூரணம். ஆமா. அப்ப 10 மாதங்கள் உச்சும் பச்சு அந்த அம்மா நிக்க சடைச்சு இருக்க சடைச்சு இருக்கும்போது அவ வயத்துல ஒரு குழந்தை வந்து பிறக்குனா அது யாருடைய செயல்? அது இந்த இறைவனுடைய செயல். அப்படி இருக்கும் போது
அப்படி இருக்கும் போது இந்த சிவபெருமான் மீது நீ ஏனம்மா சந்தேகப்படுகிறாய்? அப்படி என்ற ஆண்டவன் சொல்ல போது பார்த்தால் இந்த பார்வதி ஆண்டவா பரம்பொருளே நீங்கள் உலகம் எல்லாம் படி இழந்தேன் என்று சொன்னாலும் என்னிடத்திலே 2 உயிர் பட்டினியாயிருக்கு. ஏய் பார்வதி எனக்கு தெரியாம 2 உயிர் பட்டினியாயிருக்கா? ஏடி அம்மா பார்வதி ஏடி அம்மா பார்வதி சந்தேகம் உனக்கு வேண்டாம் சந்தேகமா இருந்துதான் பட்டினியா இருக்குகின்ற உயிரதையும் எடுத்து வா. பகவானு சொன்ன போது பார்வதியா பகவானுக்கு முன்னால் முந்தானைய உழைப்பா சிச்சு மிள திறந்த போது அடைத்து வைத்த எறும்புரு ஆனெரும்பும் பெண்ணெரும்பும் தின்னு மட்டும் தின்னிருக்கு முடியாம வைத்திருக்கு உண்ணு மட்டும் உன்னிருக்கு உன்ன முடியாம வைத்திருக்கு சுத்தி சுத்தி வருகுதை சுத்தி சொக்க பகவான பக்குதை. பரிசோதனை பண்ணி பார்க்கலாமா? இதோ பாரடி இருந்ததோ 2 எறும்பு 2 எறும்பு நான் போட்ட படி அரிசியினால தின்னு மட்டும் தின்னிருக்கு திங்க முடியாமலே வைத்திருக்கு. அது உண்ணு மட்டும் உன்னிருக்கு உண்ண முடியாமலே வைத்திருக்கு. சுத்தி சுத்தி வருது சொக்கம் பகவானை பார்த்து வணங்கி நிக்கி. அப்பந்தான் ஆண்டவனாகிய பகவான் சொன்னார் ஆடி ஏடி அம்மா பார்வதியே தாய கல்லுக்குள்ள இருந்திட்டா நான் கடவுளறியா மாயம் இல்லை சிவனுக்குள்ள இருந்திட்டா சிவனறியா மாயம் இல்லை யாரைக்குள்ள இருந்திட்டா தாயாரைக்குள்ள இருந்திட்டா தாயாரனறியா மாயம் இல்லை. அங்கே ஆண்டவனும் சொன்ன போது அதை கேட்ட பார்வதி ஏய் பார்வதி அறைக்குள்ள இருந்தாலும் நான் அறனறியாத மாயம் கிடையாது சுமுழுக்குள்ள இருந்தாலும் சிவனறியாத மாயம் கிடையாது அறைக்குள்ள இருந்தாலும் அறனறியாத மாயம் இல்லையம்மா. அப்படி இருக்க ஆண்டவனை நீ பரிசோதனை பண்ணி பார்க்கலாமா? அப்பந்தான் பார்வதி பயந்து போய் நிக்கிறா. ஐயோ ஆண்டவனுடைய மகிமை தெரியாமல் அல்லவா நாம பரிசோதனை பண்ணி பார்த்து அதனால சிவனை கண்டு பயந்து போன பார்வதி அவள் ஆண்டவனுக்கு முன்னாலே ஓடோடி வந்து ஆண்டவனே பகவானே ஆதிசக்தி வார்த்தை கேளோ ஈஸ்வரனை இறையோ என்னுடைய வார்த்தை கேளோ பார்வதி நான் செய்த பகவானை ஒருக்க வேண்டும் ஈஸ்வரி நான் செய்த இந்த ஈஸ்வரி நாம் ஒருக்க வேண்டும் காரிலையால் செய்த குச்சோ காரிலையால் செய்த குச்சோ ஏ கடவுளே ஒருக்க வேணும். அப்பம் பார்வதியும் சொன்ன போது
ஆதி பகவானும் ஏது சொல்வார் ஏடியம்மா பார்வதியே அறியாமல் செய்திருந்தார் ஆண்டவனும் பொறுத்திருப்பே தெரியாமல் செய்திருந்தார் சிவனாரும் பொறுத்திருப்பே அறிந்து செய்ததால் அரணாரும் மறக்க மாட்டேன் தெரிந்து நிறும் செய்ததால் சிவனாரும் மறக்க மாட்டேன் பகவானும் சொன்னபோது அடியே பார்வதி அறியாமலை செய்திருந்தால் ஆண்டவன் உன்னை மன்னித்திருப்பேன் அம்மா நீ தெரியாம செய்திருந்தால் உன்னை நான் பொறுத்திருப்பேன் அதாவது தெரியாம செய்த தவறுக்குத்தான் மன்னிப்பு தெரிந்து செய்த பாவத்துக்கு மன்னிப்பு கிடையாது. இப்ப வந்து வீட்டுல வந்து வீட்டுக்காரி சோறு பொங்குதா சரி அவளை அறியாம ஆமா 4 உப்புக்கெல்லாம் கூட அள்ளி போட்டுருவா சரி சாப்பாட்டுல உப்பு அதிகமா போகும் ஆமா அது வந்து தெரியாம செய்தது தவறு நம்ம வீட்டுக்காரன் இன்னைக்கு சண்டை போட்டு போயிட்டான் நம்ம கிட்ட ஆமா அவன் இன்னைக்கு சாப்பிட விடக்கூடாது கூடாது அப்படின்னு 2 கை உப்பு அள்ளி போட்டு ஏனமனே போட்டான்னு வைங்க அள்ளி போட்டு சோத்தை வடிச்சு வச்சான்னா அதுக்கு பேர் தப்பு. அதனால அம்மா பார்வதா தேவி நீ செய்த பாவத்தை ஒரு நாள் என்னால மன்னிக்க முடியாது. தெரிந்தே செய்த பாவத்திற்கு மன்னிப்பு என்பது கிடையாது. நீ கொண்டவனை பரீட்சை செய்த கொடிய பாவத்தை ஒரு நாளும் தீராது. இந்த ஆளனை பரீட்சை செய்த அதிக பாவம் உனக்கு ஒரு நாளும் தீராது. நீ செய்த பாவத்தை எனக்கு எப்போது தீர்க்க போகிறாய் அம்மா என்ற ஆண்டவனாகிய பகவான் கேட்டபோது அப்போ ஆதிபராசக்தி என்ன நினைக்க சிவபெருமானுக்கு செய்த பாவத்தை தீர்க்கணுமானா கட்டிய கணவனுக்கு செய்த பாவத்தை தீர்க்கணுமானா யாரால முடியும்? அது யாரால முடியும்? ஒரு கை குழந்தை இருந்தா தான் முடியும். ஒரு கை குழந்தை இருந்தா தான் முடியும். ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் கணவன் மனைவிக்கு சண்டை வருதுன்னு வைங்களேன். அப்ப 2 பேருக்குமே சண்டை வரும்போது இந்த ஆணும் பெண்ணும் சண்டை போடும் போது நான் இருக்கான் பாரு சின்ன பையன் அவன மாதிரி குழந்தை இருந்தா அம்மானு முந்திய பிடிச்சு இழுப்பா. அப்பா நீ அடிக்காத அம்மாவை விடு அப்படின்னு அழுவான். எங்க அம்மா அடிச்சான்னா அம்மாவை அடிச்சு கொள்ளு சித்திய கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லுவேன். அப்போ ஆணுக்கும் பெண்ணுக்கும் சண்டை வரும்போது இந்த குழந்தை இருந்தா 2 பேருமே என்ன செய்வாங்க? குழந்தையை பார்த்த உடனே கோபம் எல்லாம் காத்தா பறந்துரும். ஐயோ நம்ம பிள்ளை முன்னாலெல்லாம் நம்ம சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பிள்ளைய தூக்கி இடுப்புல வைப்பா. அந்த அம்மா அவ வேலையை பாப்பா. மறுபடி பிடிக்கவே இல்லைனாலும் நம்ம பிள்ளை இருக்கேன்னு ஒரு வாழ்க்கையை வாழ ஆரம்பிப்பாங்க. அதைத்தான் இந்த பார்வதா தேவி எண்ணி பார்த்தார். சிவபெருமானுக்கு செய்த பாவத்தை தீர்க்கணுமானா கண்டிப்பாகவே நாமளுக்கு ஒரு குழந்தை ஒண்ணு வேணும் என்று அந்த பார்வதியாகப்பட்டவள் ஆண்டவனே பகவானே ஆண்டவா பகவானே நான் செய்த பாவம் தீர்ப்பதற்கு சிறு குழந்தை ஒண்ணு எனக்கு வேணும். நான் செய்த பாவத்தை ஆதிசக்தி தீர்ப்பதற்கு ஒரு ஆண் குழந்தை எனக்கு வேணும். புருஷனை வரிச்சை செய்த எல்லா பாவம் தீர்ப்பதற்கு பிள்ளை ஒண்ணு எனக்கு வேணும். மடியில் வைத்து விளையாட மடலை ஒண்ணு எனக்கு வேணும். கொஞ்சி நானும் விளையாட குழந்தை ஒண்ணு எனக்கு வேணும். 8 நாளைக்குள்ள ஐயா நாளைக்குள்ள ஏந்தும் பிள்ளை எனக்கு வேணும். சாமி ஏந்தும் பிள்ளை எனக்கு வேணும். கண்டிப்பாக எல்லாரும் சாரல் டிவி பாருங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. சாரல் டிவியை பாருங்கள், நம்ம சாரல் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.